ஆண்டிப்பட்டி மியூசியத்தில் அந்த ஊரை சுற்றி என்னென்ன சாப்பாடு வகைகள் விளையுதோ அதை பற்றின தொகுப்பு தான் இது. ஃபஸ்ட்டு காஃபி பார்க்குறோம். செகண்ட் வந்து கம்பத்தில் விளையக்கூடிய கிரேப்ஸ் நம்ம பார்க்குறோம். அது என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கிரேப்ஸ் அங்கே கிடைக்குது ஒரு மாடல் செஞ்சு வச்சுருக்காங்க. ஒரு கிரேப் பிளான்ட்டை வந்து அப்படியே வந்து ஃபார்மலினில் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பிளாக் கிரேப் அப்புறமா க்ரீன் கிரேப் பார்க்குறோம். இது வந்து கம்பத்தில் விளையக்கூடிய திராட்சை அதோடைய மாடல். அதுக்கப்புறம் டீ வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் மேகமலையில் கிடைக்கிற டீ வச்சுருக்காங்க. அது ரெண்டும் ஒரிஜினல். திரும்பி இன்னொரு கிரேப்போட மாடல் பார்க்குறோம். மேகமலை டீ அதோடைய சிறப்பை பற்றி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா சின்னமன்னூரில் இருக்கிற வெற்றிலை இது ரொம்ப ஃபேமஸுங்க. சின்னமன்னூர் வெற்றிலை. ஸோ சுண்ணாம்பு கரண்டம் அந்த சின்ன பாக்ஸில் இருக்கிறத பார்த்துருக்காங்க. வெத்தலை பொட்டி வச்சுருக்காங்க. வெத்தலை இடிக்கும் உரலை வந்து கரெக்ஷனில் வச்சுருக்காங்க. அதை வெத்தலையை வந்து ஹெர்பேரியா பண்ணி வச்சுருக்காங்க, ப்ரிசர்வ் பண்ணி ட்ரை ஸ்டேட்டில். இதெல்லாம் வந்து நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து புரியணுன்றதுக்காக இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. திரும்பி கிரேப்ஸ் வச்சுருக்குறாங்க. அப்புறமா கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் சாயில்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம், என்னென்ன சாயில்ஸ் அங்கே இருக்குன்னு. ரெட் லோம் சாயில் வந்து ஆண்டிப்பட்டி, தேனி, பெரியகுளம், போடிநாயக்கனூர் அண்ட் உத்தமபாளையம். லேட்ரைட் சாயில் ஆண்டிப்பட்டி, தேனி, பெரியகுளம், போடிநாயக்கனூர் அண்ட் உத்தமபாளையம். பிளாக் சாயில் ஆண்டிப்பட்டி, தேனி, பெரியகுளம், போடிநாயக்கனூர் அண்ட் உத்தமபாளையம். சாண்டி கோஸ்ட் அலுவலில் இங்கே எங்கேயுமே இல்லை. ரெட் சாண்டி சாயில் ஆண்டிப்பட்டி, பெரியகுளம் அண்ட் உத்தமபாளையம். கல்கேரியா சாயில் வந்து ஆண்டி, தேனி, பெரியகுளம், போடிநாயக்கனூர் உத்தமபாளையம். கிளே சாயில் வந்து ஆண்டிப்பட்டி, தேனி, பெரியகுளம், போடிநாயக்கனூர் உத்தமபாளையம். அலுவியல் சாயில் கம்பம் வேலியில் மட்டும்தாங்க இருக்குங்க. அலுவியல் சாயில் தான் வளமான மண். கிளே சாயிலோட எக்ஸாம்பிள் இந்த பாக்ஸில் வச்சுருக்காங்க, கிளாஸ் பாட்டிலில். அடுத்து வந்து லேட்ரைட் சாயில். ஸோ இதை பற்றி நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கன்னா இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க. காட்டன் அப்புறமா பிளாக் சாயில் இது அங்கே தான் நல்லா வளரும். ஆத்தங்கரை ஓரமாக இருக்கிற ஃபெர்டைல் சாயிலான அலுவியல் சாயில் இங்கே வந்து கலெக்ஷன் இருக்குது பாருங்கள். லேட்ரைட் சாயில் செம்மண்ணும் அப்புறமா ரெட் சாண்டி சாயிலும் வச்சுருக்காங்க. இது வந்து திரும்பி ரெட் லோம் ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, சிவப்பு களிம்புன்னு போட்டிருக்காங்க. கரையோர வண்டல் மண் சாண்டி கோஸ்டல் அலுவியல் சாயில் இங்கே இல்லைனாலும் ஒரு சாம்பிள் வச்சுருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சரை காட்டுறதுக்காக சுகர் கேனு, மக்காச்சோளம், இதர பொருட்களில் வந்து கிளாஸ் பாட்டில் வச்சுருக்காங்க. அடுத்து சோளம் அதோட கெமிக்கல் நேம் அண்ட் பயாலஜிக்கல் நேமும் வச்சுருக்காங்க. ஃபர்தரான உங்களுக்கு கலெக்ஷன்ஸு தட்டைப்பயிறு, நெல் இதோட கலெக்ஷன்ஸும் அங்கே வச்சுருக்காங்க. ஸோ போடியில் இருக்கக்கூடிய சில்க் காட்டன் பற்றின டீட்டெயில்ஸும் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ சில்க் காட்டன் எப்படி இருக்குது பாருங்கள். இலவம் பஞ்சை தான் அவங்க வந்து இங்கிலீஷில் சில்க் காட்டன்றாங்க. இது அதோட பாடுக்குள்ளேருந்து வெடித்து வர பஞ்சை பாருங்கள், இலவம் பஞ்சு. அடுத்து என்ன பார்க்குறீங்கன்னா வெல்லம் ஜாகரி பார்க்குறீங்க. ஸோ ஸ்வீட்டு இதுவும் இங்கே ரொம்ப ஃபேமஸுங்க. அப்புறமா அச்சு வெல்லம் அதுலேருந்து எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் சுகர் நம்ம பார்க்குறோம். ஸோ சீனி அதோட ரிஃபைன் சுகர் பார்க்குறோம். அப்போ சுகர் கேனோட ஃப்ளவர் எப்படி இருக்குது பாருங்கள். கின்னிங் பண்ணுற ராட்